மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பெரிய புராணம் என்பதனை பற்றி நேற்று நாம் கண்டறிந்தோம். பெரிய புராணத்தை இயற்றிய சேக்குழாரினுடைய பெருமைகளை பற்றியும் கண்டுணர்ந்தோம். பரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர்நாடாக சோழ நாடானது திகழ்கின்றது. காவிரியினுடைய பாதையெல்லாம் பூவிரிகின்ற கோலத்தை அழகாக விவரித்துரைக்கின்றது பெரிய புராணம் என்ற நூலானது. வளங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய அத்திருநாட்டினுடைய சிறப்பினை பற்றித்தான் இப்பாடலானது தெளிவுற விளக்கி கூறுகின்றது. காவிரி நீரானது மழையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகின்றது. அப்பூக்களில் மிகுதியான தேனானது நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் அதனை சுற்றி வண்டுகளானது சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீரானது அங்குள்ள கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகின்றது. நெல் வயலில் நாற்றுகளை நட்ட பின்பு வளர்ந்திருக்கக்கூடிய நாற்றின் முதல் இலையினுடைய சுருளானது விரிகின்றது. அப்படி சுருள் விரிந்திருக்கக்கூடிய அந்த பருவத்தை கண்ட உழவர்கள் இதுதான் கனை பறிக்கக்கூடிய பருவம் என்று குறிப்பிடுகின்றனர். அதன்படி களைகளை பறிக்கக்கூடிய உழத்தியர்கள் வரும்பொழுது அவர்களினுடைய கால்களில் குளிர்ந்த முத்துகளை இணுகின்ற சங்குகளானது இடர்கின்றன. அதனால் இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலானது அசையுமாறு மென்மையாக மெல்லிய நடை போட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த வரப்பினை அவர்கள் அடைந்தார்கள் என்பதனை பற்றி நாம் முந்தைய பாடப்பகுதியில் கண்டு உணர்ந்தோம். இன்று நாம் காணக்கூடியது சோழவள நாடானது எத்தகைய நீர்நாடாக திகழ்கின்றது, அந்நாட்டினுடைய நீர் வளங்களினால் என்னென்ன கொடி வகைகள் செடி வகைகளானது நிறைந்திருக்கின்றன, சோழ நாட்டினுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றியும், வானத்தில் தோன்றி மறையக்கூடிய வானவில்லை போன்று நிலையான காட்சியாக இருக்கக்கூடியவை எவை என்பதை பற்றியும், அந்நாட்டில் குவியப்பட்டிருக்கக்கூடிய நெற்கட்டுகள், மீன்கள், முத்துகள் இவை அனைத்தும் எவ்வாறு மலை போல குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுணர இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 41 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மூன்றாவது பாடலானது காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குளைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கூடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர் நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குளைக்கரும்பு,
மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கூடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர் நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். இப்பாடலானது மனப்பாட பாடலாக நமக்கு இடம்பெற்றிருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை பாடலினை பாடுவோமா? காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குளைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர் நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். நன்றி. காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குளைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். காடெல்லாம் களைக்கரும்பு. காடெல்லாம், காடுகள் முழுவதுமே, அந்த சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய காடுகள் முழுவதுமே களைக்கரும்பு. களை என்றால் கரும்பு. களையாகிய கரும்புகளானது நிறைந்து காணப்படுகின்றது. இங்கே சோழவள நாட்டில். சோழவள நாடு சோறுடைத்து என்பதற்கேற்ப வளமிகுந்த அந்த சோழ நாட்டினுடைய பெருமையை அங்கே சுட்டி காட்டுகின்றார். காடுகள் முழுவதுமே களையாகிய கரும்புகளானது நிறைந்து காணப்படுகின்றன. காவெல்லாம் குளைக்கரும்பு. கா என்றால் சோலை. கா என்பதன் பொருள் என்ன? சோலை. சோலைகள் முழுவதுமே குளைக்கரும்பு. குளைக்கரும்பு அரும்புகளானது புதிதாக கிளைகளில் கிளைத்திருக்கக்கூடிய அந்த மலர்களினுடைய அரும்புகளினுடைய கொத்துகள் அவை சோலைகள் முழுவதுமே நிறைந்து காணப்படுகின்றன. சோலை என்பது பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு இடம். ஏராளமான பூக்கள், மரம், செடி, கொடிகளானது நிறைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர்தான் சோலைகள் என்பது. அந்த சோலைகள் முழுவதுமே புதிதாக கிளைத்திருக்கக்கூடிய அந்த கிளைகளில் மலர் அரும்புகளானது கொத்து கொத்துகளாக நம்முடைய கண்களுக்கு காட்சி அளிக்கின்றன. மாடெல்லாம் கருங்குவளை. மாடெல்லாம் கருங்குவளை. மாடெல்லாம் என்றால் இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களிலும், நாம் காணுகின்ற எல்லா பக்கங்களிலும் கருங்குவளை, கரிய குவளை மலர்களானது பூத்து குலுங்குகின்றன. நாம் திரும்பும் திசையெங்கும், நாம் எந்த திசைகளில் திரும்பினாலும் சரி, கரிய குவளை மலர்களானது நிறைந்து காணப்படுகின்றது அந்த இடங்களில். அதுதான் கருங்குவளை என்று சொல்கின்றார். நாம் திரும்புகின்ற திசைகள் தோறுமே கரிய குவளை மலர்களானது நிறைந்து காணப்படுகின்றன. வயலெல்லாம் நெருங்குவளை. வயல்வெளிகளில் எல்லாமே நெருங்குவளை, நெருங்குகின்ற வளை. வளை என்றால் சங்குகள். நெருங்குகின்ற சங்குகளானது கிடக்கின்றது. இங்கே வயல்வெளிகள் அனைத்திலுமே முத்துகளை ஈனக்கூடிய சங்குகளானது. எதனை ஈனக்கூடிய சங்குகள்? முத்துகளை ஈனுகின்ற சங்குகளானது நிறைந்து காணப்படுகின்றன. இங்கு வயல்வெளிகளில் காடுகள் முழுவதுமே களையாகிய கரும்புகள் நிறைந்திருக்கின்றன. சோலைகள் முழுவதிலுமே புதிதாக கிளைத்திருக்கக்கூடிய கிளைகளில் மலர் அரும்புகளினுடைய கொத்துக்களானது நிறைந்து காணப்படுகின்றன. நாம் திரும்பும் திசைகள் அனைத்திலுமே கரிய குவளை மலர்களானது பூத்து குலுங்குகின்றன. வயல்வெளிகளில் பார்த்தோம் என்றால் முத்துகளை ஈனுகின்ற சங்குகளானது நெருங்கி காணப்படுகின்றன. கோடெல்லாம் மட அன்னம்,
குளமெல்லாம் கடல் அன்ன. கோடெல்லாம் கோடெல்லாம் கோடு என்பது குளக்கரை, குளத்தினுடைய கரைகள். அந்த குளத்தினுடைய கரைகளில் எல்லாமே மட அன்னம், இளம் அன்னப்பறவைகளானது, அழகு நிறைந்திருக்கக்கூடிய இளம் அன்னப்பறவைகளானது குளத்தின் கரைகளில் அமர்ந்திருக்கின்றன. எவை? அன்னப்பறவைகள். எங்கு அமர்ந்திருக்கின்றன? குளக்கரைகளில் அமர்ந்திருக்கின்றன. குளமெல்லாம் கடல் அன்ன. அங்கு இருக்கக்கூடிய அந்த குளங்களில் எல்லாமே கடல் அன்ன. கடல் அன்ன, அன்ன என்றால் போன்ற, கடலை போன்று, கடலினை போன்று நீர்ப்பரப்பினை உடையனவாக அந்த குளங்களானது காட்சியளிக்கின்றது. கடலில் எப்படி தண்ணீரானது நிறைந்து காணப்படுமோ அதனை போல அங்கு இருக்கக்கூடிய குளங்களிலும் தண்ணீரானது நிறைந்திருக்கின்றது. அதனால்தான் குளமெல்லாம் கடல் அன்ன என்று சொல்கின்றார். அந்நாட்டில் இருக்கக்கூடிய குளங்கள் அனைத்துமே கடலினை போன்று காட்சியளிக்கின்றனவாம். எந்த நாட்டில்? சோழ நாட்டில். நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம். நாடெல்லாம், அந்த நாடு முழுவதுமே நீர் நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தனை ஒவ்வா, ஒவ்வா என்றால் ஈடாகாத, தனக்கு ஈடாகாத இத்தகைய சிறப்புகளால் அந்த நாடானது காட்சியளிக்கின்றது. இத்தகைய சிறப்புகள் அந்த நாட்டிற்கு இருக்கின்ற காரணத்தினால் வேறு நாடுகள் எவையும் அந்த சோழ நாட்டிற்கு ஈடாகாத வண்ணம் பல வளங்களை பெற்று விளங்குகின்றது என்று சொல்கின்றார். காடுகள் முழுவதிலுமே களையாகிய கரும்புகளானது நிறைந்திருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய சோலைகள் முழுவதுமே புதிதாக முளைத்திருக்கக்கூடிய அந்த கிளைகளில் அரும்புகளானது கொத்து கொத்தாக காட்சியளிக்கின்றது. திரும்பும் திசை அனைத்திலுமே கரிய குவளை மலர்களானது மலர்ந்திருக்கின்றன. வயல் வெளிகளில் தோறுமே முத்துகளை ஈணுகின்ற சங்குகளானது நெருங்கி காணப்படுகின்றன. குளத்தினுடைய கரைகளில் இளம் அன்னப்பறவைகளானது நிறைந்திருக்கின்றன. குளங்கள் அனைத்துமே நீர் நிறைந்து கடலினை போன்று காணப்படுகின்றது. நாடு முழுவதிலும் நீர்வளங்களானது நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய சோழ நாட்டிற்கு மற்ற நாடுகள் எவையும் ஈடாகாது என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? காடு முழுவதும் எவை நிறைந்திருக்கின்றன? கரும்புகள். வயல் வெளிகளில் முழுவதுமே முத்துகளை ஈணுகின்ற சங்குகள். குளக்கரைகளில் இளம் அன்னப்பறவைகள். கடலினை போன்று காட்சியளிப்பது எது? குளங்கள். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. அடுத்து 4வது பாடல். அன்னமாடும் மகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்தெழும் கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமால். அன்னமாடு மகன்துறை பொய்கையில் துண்ணு மேதி படிய துதைந்தெழும் கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமால். எப்படி? அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில். அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்தெழும் கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமாள். புரிந்ததா மாணவர்களே இந்த பாடலானது? அன்னமாடு மகன்துறை பொய்கையில்
துண்ணும் மேதி படிய துதைந்தழும் கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணுவான் மிசை வானவில் போலுமாள். நன்றி. அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில். அன்னப்பறவைகளானது நாம் முந்தைய பாடலில் பார்த்தோம். அன்னப்பறவைகள் எங்கு நிறைந்திருக்கின்றன என்று குளக்கரைகளில், குளத்தினுடைய கரைகளில் அன்னப்பறவைகளானது நிறைந்திருக்கின்றன என்று. அத்தகைய அன்னப்பறவைகளானது விளையாடுகின்ற அகன்துறை, அகலமான ஒரு நீர்த்துறையினை உடையதாக இருக்கின்றது பொய்கை குளம். பொய்கை என்றால் குளம். மாணவ கண்மணிகள் பொருள் தேவைப்பட்டால் எழுதிக் கொள்ளுங்கள். அன்னப்பறவைகளானது நீந்தி விளையாடக்கூடிய மிக அகலமான நீர்த்துறைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த குளங்களில் துண்ணும் மேதி படிய துதைந்தழும். துண்ணும் மேதி என்றால் எருமைகளானது. துண்ணும் மேதி மிக நெருக்கமாக அந்த குளங்களில் எருமைகளானது படிய துதைந்தழும். எருமைகள் என்ன செய்கின்றன? குளத்தினுடைய நீர்களில் விழுந்து மூழ்குகின்றன. மூழ்கியதோடு மட்டுமல்லாது அந்த நீரினையே கலக்கி எழுகின்றன. தண்ணீரை கலக்குகின்றது. நம்முடைய வீடுகளில் கால்நடைகள் வைத்திருக்கின்றீர்களா? எருமைகளை மேய்ச்சலுக்காக ஒட்டிக்கொண்டு செல்லும் பொழுது அங்கே ஏரிகள், குளங்கள் இவை இருக்கின்றது என்றால் அந்த ஏரிகளில், குளங்களில் அல்லது வாய்க்கால்களில் தண்ணீரானது வரும்பொழுது அவற்றினை சென்று தண்ணீர் பருகுவதற்காக எருமைகளை அந்த இடத்திற்கு ஓட்டிக்கொண்டு செல்வார்கள். வெயில் சற்று அதிகமாக இருக்கின்றது என்றால் தண்ணீரை குடித்த பிறகு அந்த எருமைகளானது என்ன செய்யும்? தண்ணீருக்குள் இறங்கி குளித்து கொள்ளும். ஏரிகள், குளங்களானது இருக்கும் பொழுது தண்ணீர் சற்று குறைவாக இருக்கின்றது என்றால் தண்ணீருக்குள் இறங்கி கால்களை மடக்கி படுத்துக்கொள்ளும். அவ்வாறு படுத்துக்கொண்ட பிறகு தன்னுடைய உடலினை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தண்ணீருக்குள் நன்கு மூழ்குமாறு இரண்டு பக்கங்களிலும் தன்னுடைய உடலினை நீரால் நனைப்பதற்காக இரு பக்கங்களிலும் அசையும். அவ்வாறு அசையும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சேறுகளானது குழம்பும். அதனை பார்த்திருக்கின்றீர்களா? அதனை போலத்தான் இந்த பாடலில் அன்னங்கள் விளையாடக்கூடிய மிக அகலமான நீர்த்துறைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த குளங்களில் எருமைகளானது தண்ணீர் பருகிவிட்டு விழுந்து மூழ்குகின்றது. மூழ்கிய பிறகு அந்த நீரினையே கலக்கி கொண்டு அவை எழுகின்றன. அவ்வாறு எழும் பொழுது கன்னி வாழை, இளமையான வாழை மீன்களானது, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய வாழை மீன்களானது கமுகின் மேல், கமுகு என்றால் பாக்கு மரம், கமுகு என்பது பாக்கு மரம், பாக்கு மரத்தின் மீது பாய்கின்றன. எதனால்? பயத்தினால். எவை பாய்கின்றது? வாழை மீன்கள். அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய வாழை மீன்களானது எருமைகள் நீரினை கலைக்கும் பொழுது அவை அங்கிருந்து துள்ளி பாய்ந்து அருகில் இருக்கக்கூடிய பாக்கு மரங்களின் மீது பாய்கின்றது. இந்த காட்சி எதனை போன்று இருக்கின்றது என்றால், மண்ணு வான்மிசை வானவில் போலுமாள். மண்ணு வான்மிசை. மண்ணு என்றால் நிலையானது. நிலையானதாக இருக்கக்கூடிய வான்மிசை, அந்த வானத்தின் மேல் வானவில் போலுமாள். வானவில்லானது தோன்றி இருக்கின்றது என்றால் அதனை போன்று வானவில் எப்படி வளைந்து கொண்டு தோன்றுமோ அதனை போல் அந்த குளத்திலிருந்து வாழை மீனானது பாய்ந்து சென்று அந்த பாக்கு மரத்தின் மீது
விழுகின்றது என்று குறிப்பிடுகின்றார் சேக்கிழார். புரிந்ததா மாணவர்களே? அன்னமாடும் அகன்துறை பொய்கையில். அன்னப்பறவைகளானது நீந்தி விளையாடுகின்ற அகலமான நீர்த்துறைகளை உடைய குளங்களில் துண்ணும் மீதி படிய துதைந்தெழும். நெருங்கி அமர்ந்திருக்கக்கூடிய எருமைகளானது அங்கே இருக்கக்கூடிய நீரில் விழுந்து மூழ்குகின்றன. அவ்வாறு மூழ்கியதோடு அந்த நீரினை கலக்கி கொண்டு அவை எழுகின்றன. அதனை கண்ட கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன. இளமையான வாழை மீன்களானது துள்ளி குதித்து எழுந்து அருகில் இருக்கக்கூடிய பாக்கு மரங்களின் மீது பாய்கின்றது. இந்த காட்சி மண்ணு வான்மிசை வானவில் போல்மாள். நிலையான வானத்தில் தோன்றி மறைகின்ற வானவில்லை போல அந்த காட்சியானது அமைகின்றது என்று சொல்கின்றார். எந்தளவிற்கு இயற்கை வளங்களை உடையனவாக சோழவள நாடு இருக்கின்றது என்பதனை பற்றி இப்பாடலில் சேக்கிழார் குறிப்பிட்டிருக்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? வானவில்லை போன்று பாய்வது எது? இளம் வாழை மீன்களானது. எதனால் அவை பாய்கின்றன? எருமைகள் நீர்நிலைகளை கலக்கிய காரணத்தினால். அதனால் அந்த வாழை மீன்கள் குளத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய பாக்கு மரத்தின் மீது பாய்ந்து செல்கின்றது. புரிந்ததா? நன்றி. அடுத்த 5வது பாடலானது அரிதரு சென்னச் சூட்டின் அடுக்கிய அடுக்கள் சேர்ப்பார் பரிவுறத் தடிந்த பன்மீன் படநெடுங்கொன்று செய்வார் சுரிவளை சொரிந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேரி பொழிந்திழி வெறுப்பு வைப்பார். அரிதரு சென்னச் சூட்டின் அடுக்கிய அடுக்கள் சேர்ப்பார் பரிவுற தடிந்த பன்மீன் படர் நெடுங்கொன்று செய்வார் சுரிவளை சொரிந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேரி பொழிந்திழி வெறுப்பு வைப்பார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? பாடலினை சேர்ந்து பாடலாமா? அரிதரு சென்னச் சூட்டின் அடுக்கிய அடுக்கள் சேர்ப்பார் பரிவுற தடிந்த பன்மீன் படர் நெடுங்கொன்று செய்வார் சுரிவளை சொரிந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேரி பொழிந்திழி வெறுப்பு வைப்பார். புரிந்ததா? நன்றி. அரிதரு சென்னச் சூட்டின் அடுக்கிய அடுக்கள் சேர்ப்பார். அரிதரு சென்னச் சூட்டின். அரிதரு வயல்வெளிகளில் விளைந்திருக்கக்கூடிய நெற்கதிர்களை அறிந்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி அறிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செந்நெல்லினை சூட்டின், சூடு என்றால் அரிக்கட்டுகள். நெல் அரிப்பதனை பார்த்திருக்கின்றீர்களா? நெல்லை அரித்து அரித்து அப்படியே கீழே சாய்த்து வைப்பார்கள். கதிர் அருவாளால் அரித்து அப்படியே தரையில் சாய்த்து வைத்து கொண்டே போவார்கள். அப்படி அறிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செந்நெல் கட்டுகளை ஒன்றாக இணைத்து அடுக்கிய அடுக்கில் சேர்ப்பார். அவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு கட்டாக கட்டி ஒரு இடத்தில் குவித்து ஒரு போராக சேர்த்து வைப்பார்கள். எதனை? அறிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செந்நெல் கட்டுகளை. அவற்றை சிறு சிறு கட்டுகளாக கட்டி அவற்றை ஒன்றாக ஒரு இடத்தில் ஒரு போராக அவற்றினை குவித்து வைப்பார்கள். அதுதான் அரிதரு சென்னச் சூட்டின் அடுக்கிய அடுக்கள் சேர்ப்பார். வயலில் விளைந்திருக்கக்கூடிய அந்த செந்நெல்களை அறிந்து கீழே வைப்பார்கள். அதனை சிறு சிறு கட்டுகளாக கட்டுவார்கள்.
அப்படி கட்டப்பட்ட அந்த சிறு சிறு கட்டுகளை எடுத்து ஓரிடத்தில் ஒன்றாக குவித்து ஒரு போராக வைப்பார்கள். பரிவுறத் தடிந்த பன்மீன் படநெடுங்குன்று செய்வார். பரிவுரை பரிவுரை என்பது மிகுதியாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பன்மீன், பல வகையான மீன் கூட்டங்களை, அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல வகையான மீன் கூட்டங்களை படர் நெடுங்குன்று செய்வார். ஒரு நீண்ட பெரிய குன்றினை போன்று அங்கே குவித்து வைக்கின்றார்கள். எதனை? பல்வேறு வகையான மீன்களை. எப்படி குவிக்கின்றார்கள்? ஒரு பெரிய குன்றினை போல அவற்றினை குவித்து வைக்கின்றார்கள். ஒரு சிறிய மலையை போன்று, ஒரு சிறிய மலை அளவிற்கு மீன்களை குவித்து வைக்கின்றார்கள். சுரிவளை சொரிந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார். சுரிவளை என்றால் சங்குகள், வளைந்த சங்குகளானது. அந்த வளைந்த சங்குகளால் ஈன்றெடுக்கப்பட்ட அந்த சங்குகள் ஈன்ற முத்தினையும் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார். பொறுப்பு என்றால் மலை. ஒளி நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை போல அவற்றினையும் குவித்து வைக்கின்றார்கள். எதனையும்? முத்துக்களை. வளைந்த அந்த சங்குகளானது ஈணுகின்ற முத்துக்களையும் ஒளி நிரம்பிய ஒரு பெரிய மலையை போன்று ஒன்றாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். இங்கு சோழவள நாட்டில் வயலில் விளைந்தவுடன் அறிந்து வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த செந்நெல் அரிக்கட்டுகளை ஒன்றாக ஒரு இடத்தில் குவித்து ஒரு போராக வைக்கின்றார்கள். அதன் பிறகு அங்கு மிகுதியாக பிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மீன் கூட்டங்களை ஒரு நீண்ட பெரிய ஒரு குன்றினை போல அங்கே குவித்து வைக்கின்றார்கள். வளைந்த சங்குகளால் ஈன்றெடுக்கப்பட்ட முத்துகளையும் ஒளி நிரம்பிய ஒரு பெரிய மலையை போன்று உயர்த்தி கூட்டி வைக்கின்றனர். விரிமலர் கற்றை வேரி பொழிந்திலி விற்பு வைப்பார். விரிமலர் கற்றை, தங்களுடைய இதழ்களானது விரிந்திருக்கக்கூடிய அந்த மலர் கொத்துகளை, தங்களுடைய இதழ்களை விரிந்து காணப்படுகின்ற அந்த மலர் கொத்துகளில் வேரி பொழிந்திலி, அந்த தேனானது, இந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேனானது வழிந்திட வெற்பு என்றாலும் மலை, அந்த மலர் தொகுதிகளை, அந்த மலர் கூட்டங்களை ஒரு பெரிய மலையை போன்று குவித்து வைக்கின்றார்கள். எதனையும்? மலர்களையும். ஆக எவற்றை எல்லாமே நாட்டில் மலை போல குவித்து வைக்கின்றார்கள்? நெற்கட்டுகளை, மீன் கூட்டங்களை, ஒளி பொருந்திய முத்துக்களை, மலர் தொகுதிகளை, இவை எல்லாவற்றையுமே மலை போல அங்கே குவித்து வைக்கின்றார்கள். இதனை காணும் பொழுது சோழவள நாடானது எந்தளவிற்கு இயற்கை வளமிக்க பகுதியாக திகழ்ந்திருக்கின்றது என்பதனை தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. எந்தளவிற்கு இயற்கை வளம் மிகுந்த பகுதியாக சோழவள நாடானது இருந்திருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்று. ஏனென்றால் அங்கு விளைந்திருக்கக்கூடிய செந்நெல் கட்டுகளை போராக குவித்து வைக்கின்றார்கள். அதேபோன்று மிகுதியாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான மீன்களையும் ஒரு குன்றினை போல குவித்து வைக்கின்றார்கள். சங்குகள் ஈன்றெடுத்த அந்த முத்துக்களையும் ஒரு பெரிய மலையைப் போல கூட்டி வைக்கின்றார்கள். இதழ்கள் விளைந்திருக்கக்கூடிய மலர் கொத்துகளில் தேனானது வழியும்படி அந்த மலர் தொகுதிகளை மலை போல குவித்து வைத்திருக்கின்றார்கள். ஆக சோழவள நாடானது எந்தளவிற்கு இயற்கை வளம் மிகுந்த பகுதியாக இருந்திருக்கின்றது என்பதற்கு இவையே ஒரு சான்றாக இருக்கின்றன. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? எவற்றை குவித்து வைக்கின்றார்கள் மலை போல? செந்நெல் கட்டுகளை, பல வகையான மீன் கூட்டங்களை, ஒளி பொருந்திய முத்துகளை, மலர் தொகுதிகளை. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே,
இதுகாரும் நாம் கண்டறிந்தது பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படுகின்ற சோழ நாட்டினுடைய இயற்கை வளங்களை. சோழ நாடு நீர்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு வகையான சிறப்புகளை பெற்றிருக்கின்றது. பிற நாடுகள் எவையும் அந்த சோழ நாட்டிற்கு ஈடாகாத அளவிற்கு காடுகள் முழுவதும் கரும்புகளும், சோலைகளில் மலர் அரும்புகளும், திரும்பும் திசையெங்கும் குவளை மலர்களும், வயல் வெளிகளில் சங்குகளும், குளத்தினுடைய கரைகளில் அன்னப்பறவைகளும், குளங்களானது கடலினை போன்றும் காட்சியளிப்பதாக இருந்தது. குளங்களில் அன்னப்பறவைகளானது விளையாடும் பொழுது அங்கே எருமைகளானது விழுந்து மூழ்குகின்றன. அவ்வாறு தண்ணீரை கலக்கி கொண்டு அவை எழும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய வாழை மீன்களானது அருகில் இருக்கக்கூடிய பாக்கு மரத்தின் மீது பாய்கின்ற அந்த காட்சி ஒரு வானவில் தோன்றி மறைவதைப் போன்று இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். எந்த அளவிற்கு இயற்கை வளம் மிகுந்த பகுதியாக சோழவள நாடானது திகழ்ந்தது என்பதனை வயலில் அறிந்து வைக்கப்பட்டிருக்கூடிய நெற்கற்றுகளையும், பல வகையான மீன் கூட்டங்களையும், ஒளிபொருந்திய முத்துகளையும், தேனானது வழியும்படி பூத்திருக்கக்கூடிய மலர் தொகுதிகளையும் மலை போல குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகின்றது. இதன் மூலமாக எந்தளவிற்கு இயற்கை வளங்கள் நிறைந்த நாடாக சோழவள நாடு இருந்தது என்பதற்கு இவையே சான்றுகளாக இருக்கின்றன. இதனை பற்றித்தான் நாம் தெளிவுற கண்டுணர்ந்தோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பகுதி பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் என்பது பக்கமே 42 மற்றும் 43. பக்கமே 42 பாடலின் பொருள் என்பதில் ஆரம்பித்து பக்கமே 43 நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 41 பாடலானது 3வது பாடல். அது நமக்கு மனப்பாட பாடலாக இருக்கின்றது. அந்த பாடல்தான் வீட்டுப்பாடம். பெரிய புராணம் என்று தலைப்பு கொடுத்து, காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்கவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடலன்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம் என்ற பாடலினை எழுதி சேக்கிழார் என்று எழுத வேண்டும். இந்த பாடலினை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைய வீட்டு பாடத்தினை அன்றே செய்து முடிப்பது நன்று. மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.